வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹென்ரி ஹோவர்ட் த ஏர்ல் ஆஃப் சுரே அவர் எழுதின த சூட் சீசன் இந்த சானட்டோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இந்த சானட்டுக்கு இன்னொரு டைட்டிலும் இருக்குது. அது வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஸ்ப்ரிங்கு. இந்த சூட் சீசன்ற சானட்டை த ஏர்ல் ஆஃப் சுரே வந்து பெட்ராச்சோடைய ரைம் 310 தான் பார்த்து அடாப்ட் பண்ணியிருக்காரு. இது பெட்ராச் வந்து அவருடைய காதலி லாரா இறந்துட்ட அப்புறம் எழுதின ஒரு சானட் அது. அதில் வந்து அவர் அவங்களுடைய இறப்புக்காக ரொம்ப வருத்தப்பட்டு அவரோட துக்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார். இதுலேயே சுரே வந்து நான் எப்போதுமே வந்து வருத்தமாக தான் இருக்கேன், எனக்கு மகிழ்ச்சியே இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கான காரணத்தை அவர் இந்த சானட்டில் வெளிப்படுத்தலை. ஆனால் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, கிரிட்டிக்ஸ் எல்லாம் அவரும் வந்து காதல் தோல்வியை பற்றி, அந்த காதல் இல்லாத ஒரு வாழ்க்கையை பற்றி தான் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க. சுரே வந்து அவருடைய சானட்ஸை வந்து ஜெரால்டின் ஒரு கற்பனை காதலிக்கு தான் எழுதுவார். எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கற்பனை காதலி வந்து எலிசபெத், அவங்க வந்து ஃபிட்ஸ்ஜெரால்டை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க. இந்த சானட்டில் வந்து அந்த காதல் இல்லாத ஒரு வாழ்க்கையை பற்றி தான் அவர் எழுதியிருக்காரு. இதில் சானட்டில் பார்த்திங்கன்னா 3 குவார்ட்டர்னும் ஒரு கப்பலும் இருக்குது. ரைம் பேட்டர்ன் வந்து ஏபி 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 ஏஏ. இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் 3 கார்னட்ஸும் வந்து இந்த சூட் சீசன்னா அருமையான மகிழ்ச்சியான ஒரு சீசன் அர்த்தம். இங்கிலாண்டில் வந்து மொத்தம் 4 சீசன்ஸ் இருக்குது. ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம், வின்டர். இதில் வின்டரில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பனி மூடி இருக்கும், அதனால் பூக்களே இருக்காது. இந்த மாதிரி சூழ்நிலையில் பறவைகள்லாம் கூட பறந்து எந்த இடம் வந்து நல்ல சம்மரில் இருக்கோ அந்த இடங்களுக்கு போயிடும். எந்த வித ஆக்டிவிட்டியும் அந்த டைமில் இருக்காது. ஸ்ப்ரிங்கு இளவேநீர் காலம் வந்தபோது தான் அங்கே வந்து உயிர் திரும்பி வரும். அதே சமயத்தில் இங்கிலாண்டில் சம்மர் டைமில் தான் வந்து அழகே பூத்து குலுங்கும். ஏன்னா எல்லா இடத்துலையும் பசுமையாக இருக்கக்கூடிய ஒரு சீசன் வந்து சம்மர் சீசன். அதுதான் அந்த 4 சீசன்லேயும் வந்து இங்கிலாண்டில் பெஸ்ட்டு சீசன். அது வந்து அது சம்மர் முடிஞ்ச உடனே அடுத்தது வந்து இளவேநீர் காலம், இள உதிர் காலம், எல்லாமே வந்து உதிர்ந்து கீழே விழுந்துருக்கக்கூடிய ஆட்டம், திரும்பி வந்து வின்டர் வரும். இப்போ சம்மர் சீசன்றதுனால அவர் த ஸ்வீட் சீசன் அப்படின்றாரு. ஏன்னா வின்டர் வந்து போயாச்சு, அதனால் எல்லாமே இறந்துருந்த நிலைமை மாறி இப்போ எல்லாமே உயிர் தெழுந்து வந்திருக்கு. அதில் சம்மர் வந்து அதோட உச்சம், அழகு, பியூட்டி, அந்த புத்துணர்வு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரம் இது. அங்கே இருக்கக்கூடிய மலைகளில் பள்ளத்தாக்கெல்லாம் அப்படியே பசுமையாக இருக்கும். எல்லா இடத்துலையும் பூக்கள் வந்து பூத்து குலுங்கும். எல்லா இடத்துலையும் வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரிங்ஸ் அங்கங்கே இருக்கும். திரும்பி எல்லா பறவைகளும் வந்துடும். ஏன்னா அந்த பறவைகளுக்கு வேண்டிய பழம், கனி எல்லாமே வந்து அங்கே இருக்கும். அதே மாதிரி பறவைகள் வந்ததில் முக்கியமாக நைட்டிங்கேல் சொல்கிறாரு, நல்ல புது ரெக்கையோடு வச்சு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக பறந்து பாடிக்கிட்டு இருக்கும். டேர்ட்டில் கூட அதோடைய துணைக்கிட்ட வந்து அதோட காதலை சொல்லிக்கிட்டு இருக்கும். ஸ்விஃப்ட் வந்து பறந்து பறந்து சின்ன சின்ன ஈக்களை பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். தேனீக்கள் எல்லாம் சந்தோஷமாக அங்கே இருக்கக்கூடிய மலர்கள்லேருந்து தேனை வந்து அதுங்க வந்து சேகரிச்சிட்ருக்கோம். எல்லாமே வந்து போன வருஷம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து எல்லா இடமும் அழகாக இருக்குது, எல்லா இடமும் உயிரோடு இருக்குது. ஹார்ட் இது வந்து ஒரு ஆண்மான், அதோடைய கொம்பு வந்து கலைமான் மாதிரி, அதோட கொம்பு வந்து வருஷம் வருஷம் வளரும். அதனால் பழைய கொம்பை வந்து அது கட்டி வந்து தொங்க போட்டிருக்கு. அதே சமயத்தில் பக்கு பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் அந்த குளிரை தாங்கிறதுக்காக ஒரு வின்டர் கோட்டை வந்து அது உடம்பு வந்து உற்பத்தி பண்ணியிருக்கோம். அந்த வின்டர் கோட்டை இப்போ கட்டி போட்டுட்டு அது இந்த சந்தோஷமாக அந்த சம்மரை வந்து அனுபவிச்சிட்ருக்கு. அதே மாதிரி தான் ஆடரும் வந்து அதோட பழைய தோலை வந்து உரிச்சு போட்டுட்ருக்கு. மீன்கள் எல்லாம் புது செதிலோட சந்தோஷமாக வந்து தண்ணியில் வந்து நீந்துக்கிட்டு இருக்குது. அது செடியாக இருக்கட்டும், பறவையாக இருக்கட்டும், விலங்காகட்டும், மீனாகட்டும், எல்லாமே வந்து சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்து அதுங்களுக்கு பிடிக்காத அந்த வின்டர் இப்போ போயாச்சு, எல்லாமே மகிழ்ச்சியாக சுற்றி இருக்குது. இப்போ பாயிண்ட்டுக்கு ஒன்று புரியுது, இதெல்லாமே இருந்தாலும் இந்த சம்மருக்கு அப்புறம் திரும்பி ஆட்டம் வரப்போகுது, ஆட்டமுக்கு அப்புறம் திரும்பி வின்டர் போகிற போது இப்படி தான் எல்லா சீசனும் இருக்கும். ஆனால் இந்த சீசனில் எல்லாமே சந்தோஷமாக இருக்குது. இதை சுற்றி பார்க்குற அந்த கவிஞருக்கு அவர் மனசில் மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு வேதனை அவருக்கு தெரியுது. ஏன்னா அவர் மனசில் வந்து சீசன்ஸே இல்லை, எப்போதும் ஒரே சீசன் தான். அந்த சீசன் வந்து அவருக்கு வருத்தத்தை தான் கொடுத்துட்டுருக்கோம். அது வந்து எப்போதும் நிரந்தரமாக இருக்கும். அவருக்கு சந்தோஷமாகவே இருந்ததே இல்லை. அவரோட வாழ்க்கையில் ஸ்வீட் சீசனே இல்லை அப்படின்னு சொல்லி தான் இந்த சானட்டை முடிச்சிருக்காரு. வாங்க இந்த சானட்டை படித்து பார்க்கலாம். த சூட் சீசன், அதாவது இனிமையான சீசன், தட் பட் அண்ட் ப்ளூம் ஃபோர்த் பிரிங்ஸ். இது ஏன் இனிமையான சீசன்னா, இந்த சீசனில் எல்லா இடத்துலையும் மலர்கள்லாம் பூத்து கனிகள்லாம் காய்ச்சி இருக்கும். வித் க்ரீன் ஹேத் கிளாட் த ஹில் அண்ட் த வேலி. இங்கே இருக்கக்கூடிய மலைகள், பள்ளத்தாக்கு எல்லாமே வந்து பசுமையாக இருக்குது.
த நைட்டிங்கேல் வித் ஃபெதர்ஸ் நியூ ஷி சிங்ஸ். இங்கே இருக்கக்கூடிய நைட்டிங்கேல் அந்த பறவை கூட புது ரெக்கைகளோடு பறந்துக்கிட்டே அழகாக சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்குது. த டர்ட்டில் டு ஹர் மேக் ஹேத் டோல்ட் ஹர் டேல். இந்த ஆமை கூட அதோடைய துணைக்கிட்ட அதோட கதைங்களெல்லாம் இனிமையாக சொல்லிக்கிட்டு இருக்கு. சம்மர் இஸ் கம் ஃபார் எவ்ரி ஸ்ப்ரே நவ் ஸ்ப்ரிங்ஸ். இப்போ வந்து சம்மர் வந்தாச்சு, எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரிங். த ஹார்ட் ஹேட் ஹங் ஹிஸ் ஓல்ட் ஹெட் ஆன் த பேல். ஹார்ட்ன்றது ஒரு ஆண்மான், அது அதோடைய கொம்பை வந்து கட்டி வச்சிட்ருக்கு, ஏன்னா புது கொம்பு வந்து இப்போ வளரப்போகுது. த பக் அண்ட் பிரேக் ஹிஸ் வின்டர் கோட் ஹி ஃப்ளிங்ஸ். அதே மாதிரி பக்கம் வந்து வின்டர் சீசனில் வளர்த்த அந்த குளிருக்கான அந்த கோட்டை வந்து கட்டி தூக்கி போட்டுடுச்சு. த ஃபிஷ்ஷஸ் ஃப்ளோட் வித் நியூ ரிப்பேர்ட் ஸ்கேல். மீன்கள் எல்லாம் புது செதில்களோடு சந்தோஷமாக நீந்தின்ட்டுருக்கு. த ஆடர் ஆல் ஹர் ஸ்லவ் அவே ஹர் ஷீஸ்லிங்ஸ். ஆடர் கூட அதோட பழைய தோலை வந்து கட்டி போட்டுடுச்சு. த ஸ்விஃப்ட் ஸ்வாலோ பர்சியூத் த ஃப்ளை ஸ்மால். ஸ்விஃப்ட் வந்து எல்லாம் குட்டி குட்டி இது ஈக்களெல்லாம் பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. த பிஸி பி அ ஹனி நவ் ஷீ மிங்ஸ். தேனியும் ரொம்ப சுறுசுறுப்பாக வந்து எல்லா மலர்களில் இருக்கக்கூடிய தேனீகள் எல்லாம் வந்து சேகரிச்சிட்ருக்கு. வின்டர் இஸ் ஓன் தட் வாஸ் த ஃப்ளார்ஸ் பேல். வின்டர் வந்து போயாச்சு, ஏன்னா அந்த நேரத்தில் அந்த பூக்கள் எல்லாம் இருக்காது. அண்ட் தஸ் ஐ சி அமங் தீஸ் பிளசன்ட் திங்ஸ் ஈச் கேர் டிகேஸ் அண்ட் எட் மை சாரோ ஸ்ப்ரிங்ஸ். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த எல்லாமே வந்து இப்போ சம்மர் போன உடனே அடுத்தது ஆட்டம், அப்புறம் வின்டர் எல்லாம் போயிடும். ஆனால் இந்த சந்தோஷம்லாம் திரும்பி வரும். ஆனால் எனக்கு மட்டும் எப்போதுமே வந்து துக்கம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் இந்த சானட்டை முடிச்சிருக்காரு. உங்களுக்கு அதான் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்கள், அப்போ தான் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.